ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீடுடைய மாடி ஹவுஸ் டூர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா கீழே ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன், வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி வந்துட்டு மாடியில் இப்போ வந்துட்டு எம்டி ஹவுஸ் டூர் தான். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலான்னு தோணுச்சு. மாடிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன கேட் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா சின்ன கேட்டு தான். அது வந்துட்டு ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு யாரும் இல்லை, ஸோ கொஞ்சம் குப்பையாக இருக்கலாம். அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். இது அப்பாவோட செடிலாம் அப்படியே கொஞ்சம் வச்சுருக்காங்க. இதுதான் வெளியே பால்கனி ஏரியா. இங்கே வந்துட்டு ஒன் செப்பரேட் ரூம் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அதோட ரூம் டூரும் ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஸோ நம்ம டைரெக்டாக இங்கே வீட்டுக்கு போகலாம். ஓப்பன் பண்ணலாமா? ஃபுல்லாக காலியாக இருக்குது. கொஞ்சம் எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கு. நானே வந்து வருஷக்கணக்காச்சு இப்போ காலி பண்ணதுனால தான் சரி உங்களுக்கு டூர் மாதிரி சின்னதாக போடலான்னு தோணுச்சு. ஒரு பெரிய ஹால் தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ பெரிய ஹால். இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு 4 ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவோட பிளான் தான். கீழே ஹவுஸ் டூர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இதுதான். வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 இது ஷெல்ஃப். ஓகே, இது வந்துட்டு டைனிங் ஏரியா. இருடா குட்டி, இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம், ஓகேவா? இங்கெல்லாம் அழுக்காக இருக்குது. நடுவில் வந்துட்டு ஒரு இது மாதிரி செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு டைனிங் ஸ்பேஸ். அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே வந்துட்டு பூஜை ரூம். இங்கே ஒரு 2 ஷெல்ஃப் இருக்குது. ஒரே ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, 2 ஃபோட்டோ இருக்குது. இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 4 ஷெல்ஃப் இருக்குது. சின்ன பூஜை ரூம் இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு இப்படி பார்த்தோம்னா இங்கே வாஷ் பேஷன், மிரர். ஆமாண்டா குட்டி, பிளானட்ஸ்லாம் இருக்கு. ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்களா? வீடு பார்த்தீங்கன்னா செம்ம வெளிச்சமாக இருக்கும். அதுதான் மாடியில் ஒரு ஹைலைட். நல்லா கீழே விட இருக்கா. ஒரு நிமிஷம் அமைதியாக அம்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடு பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும் கீழே விட. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்டுக்கு. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா கிச்சன். கிச்சன் வந்துட்டு ஒரு டீசன்ட் சைஸ் கிச்சன். இந்த சைடு ஸ்டோரேஜ். அப்புறம் இந்த சைடு ஸ்டோர் ரூம் இருக்குது. இந்த சைடு ஸ்டோர் ரூமும் இருக்குது. ஃபுல்லாக ஷெல்ஃப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கேயும் ஜன்னல் இருக்கா, நல்லா வெளிச்சமாக இருக்குது. வெளிச்சமாக இருக்குது கிச்சனும். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இருடா குட்டி, இங்கே போனோம். இப்படி பெட்ரூம். இங்கே வந்து சென்டரில் வந்துட்டு பாத்ரூம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு அப்படி ஏரியா மாதிரி கொடுத்துட்டு பாத்ரூம்ஸ். இண்டியன் ஸ்டைல் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய விண்டோ. இங்கேயும் ஒரு டேப், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான இது இருக்குது. இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது மெயினாக. அப்படியே இந்த சைடு போனால் பெட்ரூம். நல்ல பெரிய பெட்ரூம் இதோடையே இருக்குது.
கபோர்டோடயே இருக்கு. வந்துட்டு பீரோ வச்சுக்கலாம், அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ், இந்த சைடு விண்டோஸ் இருக்கு, நல்ல வெளிச்சமாக இருக்கு. அதுதான் ஓவர். அப்புறம் இங்கே அட்டாச்சு பாத்ரூம். அதில் ஒன்றும் இருக்காதுடா குட்டி. அட்டாச்சு பாத்ரூம். ஓகே, இதுதான் ஓவரால் ஹவுஸ். உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே மேலே கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் போடுறதுக்காக. ஸோ தட் ஹாலில் இருந்துட்டு இந்த சைடை நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் வியூ. கீழ் வீடியோட ஹோம் டூர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.